இதுல எவ்வளவு காலம் ஒரு புள்ளதாச்சு ஒரு நல்லது கெட்டதுன்னா நாங்க காரு புடிச்சு ஓடுறதுக்காட்டி ஒரு ஒரு உசுரே நின்னு போற மாதிரி இருக்கு. இதுக்கா போராடணும், இதுக்கா சுதந்திரம் வாங்கணும். நெஞ்சு பத்தி எரியுது. உனக்கு நான் செய்யறேன்ட்டா எல்லாத்தையும் எடுத்து உனக்கு ஒரு ஓட்டு இந்த எம்ஜிஆர் ஓட்டு உண்டு. நாட்டுக்காக உழைக்கிற பொது நலம் அவங்க கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட உங்களை நாட்டுக்காக பயன்படுத்தலாங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. காருலாம் வர சொல்றோம் போற சொல்றோம் எம்எல்ஏ வந்து பேசுனாங்க, சரி செய்வாங்கன்னு தான் ஓட்டு போட்டோம். இந்த நேரம் ஏன் நாங்க அவங்களுக்கு போட போறோம்? இது கெட்டவங்களை வச்சு பண்ற வேலை இல்ல, நல்லவங்களை வச்சு பண்ற வேலை. தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். அனலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றி கண் திறப்பான். தமிழன் வீர தமிழ். யாருக்கு நல்லது செய்யறாங்களா அதுங்க அவங்களுக்கு போட்டு வேண்டியதான். இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டலாம், நல்லது செஞ்சாங்களா? எங்க செஞ்சிருக்காங்க? இந்த ரோடு இங்க பாருங்க எப்படி போட்டுருக்காங்க. பஸ் எல்லாம் இல்ல, உதயநத்தம் போய் தான் பஸ் ஏறணும். சின்ன பிள்ளை இப்ப ஸ்கூலுக்கு முத கொண்டு கூட இனிமேல் உதயநத்தம் தான் போய் ஆகும். எல்லாம் இதுல தான் போகுது. இந்த ரோடு எல்லாம் தண்ணி கட்டியா அப்படி இப்படி ரொம்ப நாசமா கிடக்கு. அந்த மாதிரி எல்லாம் யாரு செஞ்சு கொடுக்குறா? ஒண்ணுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வீடு பைப் இழுத்தும் தண்ணி சரியா வர மாட்டாங்க. ஓட்டு போற வரைக்கும் ஓட்டு போடுங்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்ட பிறகு அவங்க ஜோலி அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. உண்மையா நல்லது செஞ்சா எல்லாரும் ஏத்துவாங்க. எங்க ஊர்ல வந்து ஏரி வந்து தூர் வரணும். அது 15-20 வருஷமா அப்படியே கிடைக்கும். அந்த ஏரி குளிக்க முடியல, போக முடியல, போர் இறக்கணும். 2 சிண்டெக்ஸ் கட்டணும். ஊர்ல வந்து உள் கிராமங்கிறதுனால பஸ் எந்த வசதியும் இல்லை சார். 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஒரு மினி பஸ் விட்டா தேவலாம். நான் எழுதி வேணாலும் தரேன். அது உங்களால முடிஞ்ச செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா அம்மா கேட்டு நீங்க ஜெயிப்பீங்க. என்னால முடிஞ்ச ஒரு 5000 ஓட்டு வாங்க முடியும். என்னால சக்தி இருக்கு. அந்த அளவுக்கு நான் பழகிறேன் நிறைய பத்திட்டேன். கண்டிப்பா என்னால உங்களுக்கு உதவி கண்டிப்பா செய்ய முடியும். நான் ஓட்டு நிறைய சேகரிச்சுக்கிறேன். சோழவதிக்கு போறோம் பஸ் ஏற, இல்லன்னா உதயநத்தம் போறோம் பஸ் ஏற. எங்க ஊர்ல பஸ் வசதி இல்ல. நாங்க பொம்பளை எந்நேரம் இருந்தாலும் 10 மணி 12 மணியா இருந்தாலும் உதயத்துல இறங்கி வயக்காட்டுல அது கொள்ளையில நடந்து வரோம். காருலாம் வர சொல்றோம் போற சொல்றோம் எம்எல்ஏ வந்து பேசுனாங்க, சரி செய்வாங்கன்னு தான் ஓட்டு போட்டோம். காரும் இல்ல ஒண்ணும் இல்ல, குந்திருக்கோம். இந்த நேரம் ஏன் நாங்க அவங்களுக்கு போட போறோம்? இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில கட்சியோட சப்போர்ட் கிடையாது, ஜாதியோட சப்போர்ட் கிடையாது, மக்கள் சப்போர்ட், பொதுமக்கள் சப்போர்ட், உங்களுடைய சப்போர்ட்ல தான் நான் வரேன். எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் உங்களுக்கு கேக்குறேன். போடுறோம். இல்ல 300 ரூபா கொடுத்தானு 300 ரூபா கொடுத்தானா 400 ரூபா கொடுத்தானா அப்புறம் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்தது தானே. மெயின் வந்து தண்ணி, பொதுமக்களுக்கு வந்து சுகாதாரம் வந்து பாத்ரூம் வந்து கொஞ்சம் பொதுவில் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஊர்ல ஏதாவது அடிப்படை வசதி ஏதாவது குறை இருக்குங்களா? அடிப்படை வசதி எங்க ஊர் பஸ் ரூட் வரலையும், பஸ் கிடைக்கல எங்க ஊருக்கு. அதான் ஒரு பிரச்சனை. சொல்லி பாக்குறோம். எத்தனை தடவை எம்எல்ஏ வந்தாலும் எல்லா எம்எல்ஏவும் நாங்க சொல்லி தான் பாக்குறோம். ஒருத்தருமே இது பண்ண மாட்டாங்க. நாங்க என்னங்க நாங்க செய்யறது? காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, அது பிரச்சனை இல்லை. யார் நமக்கு நல்லது செய்வார் அவங்களுக்கு ஓட்டு போடும். உங்களை நம்பிதாக்கா வரேன். நில்லுங்க, ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப நன்றிக்கா, சப்போர்ட் பண்ணுங்கக்கா. சரியாக்கா? ஓட்டு வருவாங்களை வந்து அதோட சரி, அதுக்கு தானே வரேன். நான் வந்து உங்களுக்கு ஆட்டு வண்டிக்கு மண்ணு கோரி வாங்கி தரேன். கொடுத்தாரா? இது எதுவுமே கிடையாது. ஊருக்கு நல்லது கட்சி எந்த கட்சியில சொல்லி தான் நிக்கிறேன். ஆமா, இப்போ உண்மையா செஞ்சுனாக்கா உனக்கு தான் ஓட்டு. இந்த ஊர்ல எந்த கட்சிக்காரனும் கிடையாது. 100 ஓட்டு என் பாக்கெட்ல இருக்கு. உனக்கு இந்த அமராவதி பணமும் இல்ல, மோடி பணத்தை லாக் பண்ணிருக்காங்க. நான் சுயேட்சையா நிக்கிறேன். அதுக்கு என்ன சொல்றீங்க? உனக்கு நான் செய்யறேன்ட்டா எல்லாத்தையும் எடுத்து உனக்கு ஒரு ஓட்டு இந்த எம்ஜிஆர் ஓட்டு உண்டு. அந்தரவட்டம் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாதுன்னு பாரு. ஓட்டு கேட்கும் போதெல்லாம் வராங்க, என்ன பண்றது? அது எல்லாம் ஊர் மக்கள் ஓட்டு போட்டுடுறாங்க, என்ன பண்றது? சரி, இப்போ இதே நிலைமை நீடிக்காம உங்களை நம்பிதான் வரேன். மக்களை ஒரு ஆளதான் வரோம். சப்போர்ட் பண்ணுங்கன்னா இனிமேலாச்சும் அதை மாத்தணும்னா அதுக்காக தான் கண்டிப்பா பண்ணுவாங்க. 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சை வேட்பாளராக நினைக்கிறேன். சரிங்கய்யா, சப்போர்ட் பண்ணி ஓட்டு கொடுங்களா? கண்டிப்பா போடுறேங்க. மாற்றம் வரணும் தான் வரேன். கண்டிப்பா பண்ணுவோம்ப்பா. சரிண்ணே, சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா பண்ணுங்க. இந்த ரோட்டுக்கு நாங்களும் வந்து 30 வருஷம் ஆகுது. கார் கேக்குறோம், ஒரு நல்லது கெட்டதுன்னா ஓட முடியல, ஓடியார முடியல, அதெல்லாம் செய்ய மாட்டாங்கிறாங்க. குடி தண்ணி வந்து இப்போ ஒரு போற இறக்கி தண்ணி விட்டாங்க, அது அம்மா கலங்களா வருது, அந்த தண்ணியை குடிக்க முடியல. அதை சொல்லி பாக்குறோம், செய்ய மாட்டாங்கிறாங்க. இதுல எவ்வளவு காலம் ஒரு புள்ளதாச்சு ஒரு நல்லது கெட்டதுன்னா நாங்க காரு புடிச்சு ஓடுறதுக்காட்டி ஒரு ஒரு உசுரே நின்னு போற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு மினி பஸ் உள்ளாம விடக்கூடாதா? எந்த ஒரு நல்லது கெட்டது செய்ய மாட்டாங்கிறாங்க. செஞ்சாதானே நாங்க செய்யறதுக்கு ஆசையா இருக்கும். அதனாலதான் நான் வரேன். வந்தீங்கன்னா செஞ்சு செய்யறேன்னா நாங்க போடுறோம். அதுல எந்த குறையும் இல்ல. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நாங்க வெளியில போறதுக்கு இங்க போனா தண்ணியில போறதா இருக்கு. 2 மாசத்துக்கு தண்ணியில நடக்கிறதா இருக்குப்பா. இங்க போனா 3 தூரம் போறதா இருக்கு. எல்லாருமே வண்டியை ஓட்டுறாங்க. இப்ப என்னட்ட உள்ளவங்க எல்லாம் போய் ஆகணும்ல. புல்லு எல்லாம் சின்ன சின்ன புல்லு எல்லாம் தண்ணியில போகுது. அந்த பக்கத்துக்கு போய் பாருங்க. நல்லது செய்யணும் தான் வரேன். சரியா? சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுங்க. போடுறேன். பட்டுமா?
போயிட்டு வரேன். நீ மட்டும் வச்சு விழும்போது போயிடும். அப்புறம் என்ன நன்றிகளா இருக்கு. இந்த கிராமத்துல கொரோனா வச்சுங்க, குடிநீர் வசதி, குடிக்க முடியாத தண்ணி, ரோடு வசதி பாருங்க. மழை பெஞ்சனா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வீடு இருக்குது. இது உள்ளே 40 வீடு இருக்குது. 40 வீட்லயும் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க தான். மழை பெஞ்சனா இதுல போக முடியாது, வர முடியாது. பெரும் கொலை. 1500 ஓட்டு இருக்கும் போது பஸ் வசதி இல்ல. எங்க போனாலும் ஒரு திடீர்னு ஒரு அர்ஜென்டா எமர்ஜென்சி, ஒரு பாம்பு கடிச்சாலோ, ஒரு தேல் கடிச்சாலோ, ஒரு கர்ப்பிணி பொண்ணு ஏதாவது ஒரு வலி எடுத்தாலோ போகணும்னா இங்க இருந்து அனைவனம் வந்து நடந்துதான் வந்து பஸ் ஏறி போகும். உண்மைதானே? முழுக்க முழுக்க உங்களை நம்பிதான் நிக்கிறேன்னு. எங்களால பண்ணால எங்களுக்கு என்ன உதவி செய்யுமோ செய்வோம். ஒரு மாற்றத்தை இதுக்கு மேலே கொண்டு வரணும்ண்ணே. நீங்க வாங்க செய்யலாம். சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணே.